கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பர்சன்ட் கூட எதிர்பார்க்கல. 100 சீட்டுக்கு மேலே வாங்குவார்னு ஒரு பிரமிப்பு தான். பயங்கரமாக எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கே ஒரு ஆச்சரியம். அதர் ஸ்டேட் கண்ட்ரியில் இருக்கிறவங்க கூட என்னப்பா 50 to 75 வருஷமாக ஆண்ட கட்சிக்கே திடீர்னு ஒருத்தன் ஒரு புது அறிமுகத்திலேயே 100 சீட்டுக்கு மேலே வாங்கிட்டான் அப்படிங்கிறது யாராலையுமே நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் தானே. அந்த மாதிரி தான் நானும் ஒரு 4 நாளைக்கு முன்னே இதே மாதிரி பேசும்போது ஒரு 20 to 30 சீட்டு வாங்குறதே பெருசுன்னு தான் சொல்லியிருந்தேன். ஒரு பர்சன் கூட எதிர்பார்க்கல 107-8 சீட்டு வாங்குவாருன்னு. மிகப்பெரிய விஷயம்தான். இதில் ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே இந்த ரெட்டலை சூரியன் அப்படிங்கிறது போய் புதுசாக ஒருத்தர் ஆட்சி பண்ணுறாரு. அது ஒரு ப்ளஸ்ஸு. ஓகேங்களா. விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுக்காகவே இவ்வளோ ஓட்டு இவ்வளோ நாளாக இந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி ஓட்டு அப்படின்னு சொல்லி அந்த கேண்டிடேட்டை போடுவாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அது ஒரு மண்டலம், அங்கே இந்த மாதிரி அப்படி எதுவுமே பார்க்காம விஜய்ங்கிற ஒரு ஆளுக்காக இத்தனை தொகுதி வந்திருக்குல்ல, அதே ஒரு பெரிய விஷயம். வரவேற்கத்தக்கது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இவரோட ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் இப்போ எப்படி இவரை நம்பி மக்கள்லாம் வாக்களித்து இவர் மிகப்பெரிய மெஜாரிட்டியில் முன்னாடி வந்திருக்காரு, அதே மாதிரி இவரோட எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்டாருன்னா நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். புரியுதுங்களா. அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம், 15-20 வருஷம் ஆனாலும் டிவிக்கு அப்படிங்கிற கட்சி தான் தமிழ்நாட்டை ஆண்டுக்கிட்டே போகுமே தவிர மற்ற கட்சிக்கு வாய்ப்பே இல்லை. இவர் இந்த 5 வருஷத்தில் இவர் எப்படி நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணி மக்கள் ப்ரூவ் பண்ணி இவருக்கு ஓட்டு போட்டாங்களே, அதே மாதிரி மக்களுக்கு இவர் ப்ரூவ் பண்ண அந்த 5 வருஷம் அப்படி பண்ணிட்டாருன்னா எவனுமே வர முடியாது. இதுக்கு மேலே நிரந்தர முதலமைச்சர் விஜய் தான். ஓகேங்களா. நான் வந்து சேலம் வீரபாண்டி தொகுதியில் நான் சின்ன பையன்லேருந்தே ரெட்டலை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் எல்லாருமே. அங்கே டிவிக்கே வந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய ஆச்சரியம். ஓகேங்களா. ரொம்ப சந்தோஷம். சேலத்தில் 4 இடம் வந்திருக்கிறதா சொன்னாங்க. மீதி இருக்கிற எல்லா இடத்துலையுமே செகண்ட் கேண்டிடேட்டு டிவிக்கேன்னு தான் சொன்னாங்க. அதெல்லாம் பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. 108 இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பர். அதுவும் நடிகராக இருந்துட்டு எவ்வளோ பேர் கேவலம், எவ்வளோ அசிங்கம், எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்களே சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ மட்டம் தட்டி விஜய் எவ்வளோ கிழிச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நார் அடித்தாங்க எல்லாத்துக்கும். அப்படி பேசுனீங்க எல்லாருமே நேற்று நைட்டே என்னை கேட்டால் தூக்கு போட்டு செத்துருக்கணும். ஓகேங்களா. சத்தியமாக அவங்க வந்து என்ன திங்குறாங்க அப்படின்னு எனக்கு இன்னமும் தெரியல. ஓகேங்களா. ஒருத்தரை பேசலாம், விமர்சிக்கலாம். ஏன் நானுமே விமர்சிக்கிறேன், ஒரு லிமிட்டு தான். ஒரு சிலர்லாம் அவங்க பேர்லாம் சொல்லணும், ரொம்ப லிமிட்டை தாண்டிலாம் சில கட்சிக்காரங்களாகட்டும் யூடியூபர் ஆகட்டும் எல்லாமே பேசுனாங்க. அவங்கெல்லாம் இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியல. எப்படி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வடிவேலு இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், வைகை புயல் வடிவேலு. அவர் வந்து திமுகவை எதிர்த்தவங்களாம் காணாமல் போயிட்டான் அப்படின்னாரு ஒரு டைமு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எவன் எதுக்கானு அவன்லாம் காணாமல் தான் போயிடறான் அப்படின்னாரு. இன்னைக்கு திமுகவே காணாமல் போச்சு. அந்த அளவுக்கு விஜய் பண்ணிட்டாரு. ஓகேங்களா. இப்பயாவது புரிஞ்சுக்குங்க வடிவேல். உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க சின்ன வயசுலேருந்து உங்களோட நகைச்சுவை கொண்டாடுறதுக்கு. நீங்கள் அப்பயிலேருந்து இப்போ வரைக்கும் டிஎம்கே உங்களோட கட்சியாக இருக்கட்டும் பண்ணுங்க. அதுக்கான ரொம்ப அசிங்கப்படுத்தாதீங்க மற்றவங்கள. கேப்டன் ஒரு கட்டத்தில் ரொம்ப கீழ்த்தனப்படுத்துனீங்க. அதுக்காக நீங்கள் ஒரு சில வருஷம் ஊட்ட விட்டே வெளியே வராது இருந்தீங்க. இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தொடர்ந்து. சரி, ஓகே. நம்ம டிவிக்கு 107-8 பேர் செவிச்சிருக்காங்களா, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, நம்மளாம் சினிமா துறையில் நிறையா இருக்கோம். விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் சிஎம்மாக வந்ததுனால சினிமா துறைக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவார். அது எனக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தெரியுது. ஏன்னா நிறையா அவரோட படங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை வருது. இந்த ரெட் ஜெயண்ட் அப்படிங்கிற ஒன்றுங்கிறதுனால ரொம்ப, ஏன்னா இப்போ அதர் ஸ்டேட் மூவிலாம் வரணுன்னா அவங்க சொல்கிறது தான் கேட்கணும். அவங்க படங்கள் ரிலீஸ் ஆனால் மற்ற படங்கள் நல்லா மூவ் ஆகிட்டு இருந்தால் கூட தேட்டரை விட்டு தூக்கிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். விஜய் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது ஒரு வரலாற்று திருப்பமாக பார்க்குறேன். ரெக்கார்ட் பிரேக்கிங். ஓகே. இப்போ ஏடிஎம்கேக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி ஏடிஎம்கேக்கு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேருமே அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா.
மீண்டு வரணும். ஆனால் மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்பயே ஒரு 107-8 தொகுதி வந்துட்டாருன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு நினச்சி பாருங்க. புதுசாக நின்று இப்படின்னா அடுத்த ஆட்சியிலையுமே ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா 50-50 சீட்டு, அதை வாங்குவாங்களா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. 25 கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு இப்போ 118 தான் பெரும்பான்மைங்கிறாங்க. அது ஏடிஎம்கேவோட அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கூட்டணி வச்சு போவாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இதர கட்சிகள்லாம் 1-2 வச்சு போவாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனல் ஒப்பீனியன்னா ஏடிஎம்கேவோட போங்க, தப்பு கிடையாது. ஏன்னா 5 வருஷம் டிஎம்கே ஆண்டாங்க. ஏடிஎம்கேவுக்கும் ஒரு சின்ன சப்போர்ட்டிவாக இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் விஜய்க்கும் செங்கோட்டையன் இருக்காரு, இப்படி முக்கியமான ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஏடிஎம்கே நிறையா சீட் வச்சிருக்கிறதுனால இப்போ இதர கட்சிகள்லாம் குறிப்பாக 118 மட்டும் உட்கார வச்சிங்கன்னா திடீர்னு 4 பேர் ஓடிடுவோம். அது பிரச்சனை. ஏடிஎம்கேட்ட ஒரு 40-50 சீட்டுக்கும் போது அது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், விஜய் ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு. அது சீமானுக்கு நான் சொன்னதான். சாட்டை துரைமுருகன் ஒரு ஆள் இருந்தார், அவராலேயே கட்சி க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அவங்க எதுவுமே பேசாத கம்மன் இருந்தாவே போன டைம் 7-8% ஓட்டு வாங்கியிருந்தாங்களா, இந்த டைம் அட்லீஸ்ட் ஒரு 10%க்கு மேலேயாவது போயிருக்கலாம். அவங்க வாயை கொடுத்தே ரொம்ப அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதுவும் அந்த சாட்டை முருகன்லாம் ரொம்ப ஓயா உம்மாங்கிற அளவுக்குலாம் பேசுகிறாரு. எதுக்கு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடுறாரு? விஜய் ஒரு ரொம்ப ஜோக்கர் மாதிரிலாம் ஒரு சமயத்தில் பேசினார். சரத்குமார்லாம் ஒரு அட்டை அவர் அப்படின்னாரு. எல்லாம் விசில் அடிக்க கூட்டம்னாங்க. நயன்தாராவுக்கு கூட இவ்வளோ கூட்டம் வரும், இப்படி நிறையா பேர் பல விதமாக சொன்னாங்க. இன்னைக்கு விஜய் நம்ம அப்போ சொல்லும் போது எல்லாம் காமெடியாக நினச்சோம். இன்னைக்கு ப்ரூவ் பண்ணி காட்டிட்டார் விஜய். விஜயோட கான்ஃபிடண்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக 2026 நாம தான் அப்படி கான்ஃபிடண்ட்டாக ஒவ்வொரு ஏரியாலையும் சொன்னார். அதை ப்ரூவ் பண்ணிட்டாரு. கரூர் சம்பவத்தில் அவரை நிறையா பேர் கேள்விக்குறியாக பேசினாங்க. கரூர்லேயுமே 2 தொகுதியாக என்னமோ ஜெயிச்சிட்டாரு, விசில் வந்திருக்கு. அதெல்லாம் பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா ஓகே, ஓவரால் நன்றி. இது பொதுவாக தான் நான் சொல்கிறேன். இது டிஎம்கேவுடைய இப்போ டிஎம்கே நினச்ச மாதிரி ஆட்சி பிடிக்கல. அதுவும் கட்சி தலைவரும் தோற்று போயிருக்காரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம், நிறையா பேர் பேச விட்டு வேடிக்கை பார்த்ததா அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதில் ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி ட்வீட்டில் போட்டிருக்காங்க. நான் அந்த ஐடியோட பேர் சொல்கிறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். கலைஞரிசம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். கொளத்தூரில் அவர்கிட்ட வாங்கி தின்னாத குடும்பமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொளத்தூரில் அவர்கிட்ட வாங்கி தின்னாத குடும்பமே கிடையாது அப்படின்ட்டு. அது மட்டும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஒரு போனா புறம்போக்கு அப்படின்ட்டு நடத்தும் கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க இந்த கொளத்தூர் தெரு நாய்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது? கொளத்தூர் மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஆமாம், இனி இவங்களை மனுஷனாக சொல்ல மாட்டேன், தெரு நாய்ங்க தான், அதான் எல்லா இடத்துலையும் வாய் வைக்கும். அது எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அதுவும் கடைசி லைனில் மறுபடியும் படிக்கிறேன். ஆமாம், இனி இவங்களை மனுஷன்னு சொல்ல மாட்டேன், தெரு நாய் தான், அதான் எல்லா இடத்துலையும் வாய் வைக்கும் அப்படின்றது கலைஞரிசம் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து போட்டிருக்காங்க. இவர்கிட்ட 10,000 கேக்கு மேலே ஃபாலோவர்ஸ் இருக்குது. எந்த அளவுக்கு கொச்சையாக பேசுகிறேன். இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறதுல இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா, வீட்டில் போதையிலையும் கண்ட போதையிலையும் உட்காந்துட்டு கண்டதை ட்வீட் போட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. கட்சி பேரை கெடுக்கிறாங்க. காரணம் ஏன்னா டிஎம்கே கட்சி தோக்கணும்னு நீங்கள் யாருக்கும் கங்கணம் அப்படின்லாம் கிடையாது. 75 வருஷம் பாரம்பரிய கட்சி. அது விஜயே அப்படி நினைக்க மாட்டார். ஆனால் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்தா அப்படின்னா நாளைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குமோ என்ன இருக்குமோன்ற ஒரு அக்கறையை சொல்கிறேன். கேட்குறவங்க கேட்டுங்க. ஃப்ரீ அட்வைஸ். அவ்வளோதான். தேங்க்யூ.